வேதம் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு லட்சியத்தை காட்டுது, அது அடையிறதுக்கான வழியும் காட்டி கொடுக்குது. முதல்ல லட்சியம்னா என்னன்னு பார்ப்போம். சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட லாங் டேர்ம் பிளான் என்ன, லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அப்படின்னு அவங்க லட்சியத்தை தான் நம்ம கேட்குறோம். ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் எவ்வளவோ ஆசைகள் லட்சியங்கள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறுபடும். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சா போதும், நான் ஃபியூச்சர்ல நல்ல கம்பெனியில செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரைஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வேணும், அப்புறம் என் குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறிட்டே தான் இருக்கும். லட்சியம் பார்த்தீங்கன்னா நபருக்கு நபர் கூடயும் மாறுபடும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா என் லைஃப்ல 1 கோடி ரூபா சம்பாதிச்சா போதும், நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த 1 கோடியில தான் ஆரம்பிப்பாங்க. என்கிட்ட இப்போ 1 கோடி ரூபா இருக்கு, இதை வச்சு நான் 10 கோடி சம்பாதிக்கணும், அது சம்பாதிச்சா நான் செட்டில் ஆயிடுவேன்னு அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி எவ்வளவோ லட்சியங்கள் இருக்கிறதோ, நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அதை முறைப்படுத்தி ஒரு 4 டாபிக் உள்ள புருஷார்த்தம்னு கொண்டு வந்துருது.